கிரீடம் எனக்கெல்லாம் தெரியாதான்ற கிரீடத்தை கலட்டி கர்த்தர் முன்னாடி என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவை கூட பாடுங்க. பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவை எங்கள் வீரங்கள் யாவரையும் தழற்றுகிறோம். உம் மகிமையின் பாதத்தில் திறந்துகிறோம். என் வீரங்கள் யாவரையும் தழற்றுகிறோம். உம் மகிமையின் பாதத்தில் திறந்துகிறோம். உம்மை
ஆகிறோம். ஆண்டவர் முன்னாடி முழுசா அப்படியே விழுந்து தாழ நம்முடைய முகத்திரைகள் எல்லாம் கீழே பட கர்த்தருக்கு முன்னாடி கையை நீட்டிட்டு சொல்லணுமா, நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் எல்லாம். நெடுஞ்சாங்கிடை, இந்த 3 வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பீங்க. முதலாவது காரியம், நான் ஒண்ணும் இல்லை, கிறிஸ்து தான் எல்லாம். 2வது காரியம், என்னை சுற்றி யாரை நான் மேன்மைப்படுத்தி பேசினாலும் நான் ஒண்ணும் இல்லை, நீங்க தான் எல்லாம். 3வது, அவர் சன்னிதானத்துக்கு வரும்போது சொல்லணும், நான் என்னையே முழுசா கொடுக்கிறேன், நான் அல்ல நீரே. எனக்கு நான் சொல்லணும், நான் அல்ல. எல்லாரும் என்னை உயர்த்தும் போது நான் சொல்லணும், நான் அல்ல. அதுக்கப்புறம் சபையில வந்து சொல்லணும், நான் அல்ல, நீங்க தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் தான் எல்லாம்? இன்னொரு தடவை கர்த்தர் தான் எல்லாம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் தான் எல்லாம், கர்த்தர் தான் எல்லாம். உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு செய்திக்குள்ள கடந்து போகிறேன். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல சொல்லுங்க, அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் நடக்கைகள் யாவற்றிலும் எப்படி இருங்க, பரிசுத்தமா இருங்க. பரிசுத்தனா என்னன்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்க சுருக்கமா ஒரு செய்தியை கொடுத்து நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். செய்திக்கு முன்னாடி பரிசுத்தமும் யோர்தானும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், சரிங்களா? யோர்தான் ரொம்ப முக்கியம். யோர்தான் இருந்தாலும் எனக்கு செய்திக்குள்ள நம்ம ஆழ்ந்து போக முடியும், சரியா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். வேகமா சொல்லுங்க, பரிசுத்தம்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஹோலினஸ்? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்தமா இருக்கிறோம், நாங்கெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னா என்ன? பிரிசில்லா பாட்டு பாடும்போது சொன்ன போல பரிசுத்தம்னா என்ன? யோனா சிஸ்டர், பரிசுத்தம்னா என்ன? உண்மையா இருக்கணும், ரைட்? அவ்வளவுதானா? ஈஸியா உங்களுக்கு சொல்லி தருவா பரிசுத்தம்னா என்னன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது 2 பேரை உங்களுக்கு காட்டுறேன். அவங்க 2 பேரை வச்சு நீங்களே பரிசுத்தத்தை டக்குன்னு பிடிச்சிக்கலாம். முதலாவது ஒருத்தர், இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆதாமின் ஒருத்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்கள் மேன்மையாய் பேசப்படுகிறது. கொஞ்சம் கவனிங்க, இல்லைன்னா நடுவில் ஒண்ணுமே புரியாது. ரொம்ப 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 டஃப்பான சப்ஜெக்ட். கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஆதாமை அனுப்பும் போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கிறேன். ஆதாம் இந்த பூமிக்கு வரும் பொழுது குழந்தையா வந்தாரா, இல்லைன்னா ஒரு வாலிபனா வந்தாரா? நீங்க தான் சொல்லணும். ஆன்சர் பண்ணா நான் வேகமா நிறைய சொல்லுவேன், அப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய சீக்கிரட்ஸ் எல்லாம் புரியும். ஆதாம் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் ஒரு வாலிபனா இருந்தார். அவர் சின்ன குழந்தை மாதிரி, அவர் எதையுமே பார்க்கல. ஆனா நம்ம பைபிள்ல படிக்கிற 1 கொரிந்தியர்ல படிக்கிறோம், இந்த புதிய ஏற்பாடுல எல்லாம் படிக்கிறோம், ஆண்டவர் 2ஆம் ஆதாமாய் வந்தவர், அவர் தம்மை வெளிப்படுத்த வந்த தேவன். அவரு எப்படி வந்திருக்கணும் தெரியுமா? ஒரு வாலிபனா வந்திருக்கணும். ஏன்னா வாலிபத்துல தான் அவன் இழந்து போனான். எதை? நீங்க இப்ப இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, பரிசுத்தத்தை. எப்ப இழந்தான்? வாலிபனா இருக்கும்போது. அப்ப இயேசு எப்படி வந்திருக்கணும்? நீங்க சொல்லுங்க, இயேசு எப்படி வந்திருக்கணும்? வாலிபனா வந்திருக்கணும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச இயேசு எப்படி வந்தாரு? குழந்தையா நமக்காக வந்தார். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரும் போது பரிசுத்தத்துடைய அர்த்தம் புரியும் பாருங்க. இயேசுவானவர் வானத்துல இருந்து எல்லாருமே பரலோகத்தை பத்தி சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாங்க? பரலோகம் தங்க வீதியா இருக்குதாம். பரலோகத்துல நடக்கிறவர்கள் எல்லாம் மேன்மையானவங்களாம். சிறகுகளை அடித்து இந்த தூதர்கள் எழுப்பும் போது, அந்த காற்று அடிக்கும் போது அதெல்லாம் கர்த்தரை துதிக்குமா. பரலோகம் ஒரு பிரம்மாண்டமான இடம், அதுக்கு ஈடா பூமியில எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இயேசு 2வது, அதாவது திருத்துவத்தின் 2வது ஒரு பங்குள்ளவராய் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது ஒரு குழந்தையா நல்ல சரவணா ஸ்டோர் போய், ஜெயச்சந்திரன் போய், இங்க போய் அங்க போய் நல்ல ஒரு Dress வாங்கி போட்டு தானே வந்தாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு எப்படி வந்தார்? வெறுமையாய். ஈஸியான ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியுற மாதிரினா, அவர் ஒன்றும் இல்லாதவராய் பூமிக்கு வந்தார்.
ஆனா அவர்கிட்ட எல்லாம் இருக்கா? இருக்கு. ஆனா எப்படி வந்தா? இதுக்கு பேர் தான் பரிசுத்தம். எல்லாமே இருக்கும். உங்ககிட்ட தாளம் இருக்கும், உங்ககிட்ட அது இருக்கும், உங்ககிட்ட அழகு இருக்கும், உங்ககிட்ட மேன்மை இருக்கும், உங்ககிட்ட பணம் இருக்கும், பதவி இருக்கும், உன்னை பார்த்தா எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு பேசுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர் தம்மை வெறுமையாக்கினதுனால நானும் என்னை வெறுமையாக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப பரிசுத்தத்துடைய முதல் பங்கு என்ன? இயேசு வரும்போது வாலிபனாய் வரல, இயேசு வரும் பொழுது நிர்வாணமாய் வந்தார். வாலிபனா வரும்போது அவனுக்கு கண்ணு தெரிஞ்ச உடனே அவனுக்கு Dress தேவைப்பட்டுச்சு. இயேசு சிறுவனாய் குழந்தையாய் தான் வந்தாரு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் அதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றோம். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வரும்போதே யாரன்னு நல்லா விட்டு விட்டு பார்த்து தான் உலகத்துக்கே வருது. முன்னாடி எல்லாம் 10 நாள் கண்ணத்திற்கு ஆகுமா, 15 நாள் ஆகுமா, 3 நாள் ஆகுமா, 2 நாள் ஆகுமா. இப்ப இருக்கிற குழந்தைங்க வரும்போதே டாக்டர் மூஞ்சி பார்க்குதா, நர்ஸ் மூஞ்சி பார்க்குதான்னு தெரியல. உண்மையா இல்லையா? அவ்வளவு வேகமா உலகம் போயிட்டு இருக்குது நம்முடைய மரணத்தை நோக்கி. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேகமா எது போனாலும் அதுக்கு முடிவு ரொம்ப சீக்கிரம் அர்த்தம். நம்ம வேகமா போறோம், நம்முடைய முடிவு ரொம்ப சீக்கிரமா இருக்கும். அப்ப பரிசுத்தம்னா என்ன? எல்லாமே இருந்தோம், எல்லாம் இருக்குதுங்க, ஒரு குறை இல்லை, எல்லாமே மேல அவருக்கு தான் எல்லாம் தாழ்படிஞ்சிருக்குது. ஆனா அவரோ அதையெல்லாம் எடுத்துட்டு நிர்வாணியார் இந்த பூமிக்கு வந்தார். சரி, இப்ப அடுத்தது பரிசுத்தனா என்னன்னு சொல்லி கொடுக்கிறார். நிர்வாணியா இயேசு பூமியில வந்ததின் காரணம் என்ன? யாருக்காக வந்தார்? பரிசுத்தம் பரிசுத்தம் பேசினா பத்தாது. யாருக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார்னு பைபிள் சொல்லுது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யாருக்காக வந்தார்? சொல்லுங்க. நான் பாவியா இருக்கும் பொழுது, யாருக்காக? நான் பாவியா இருக்கும் பொழுது என் நிர்வாணத்தை மூடுவதற்காக இயேசு நிர்வாணியாய் மாறினதுனால அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இன்றும் இருக்கிறார். அல்லேலூயா. கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. எதை இழந்தாலும், கிறிஸ்துவுக்காக எதை இழந்தாலும் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியும் பாருங்க. இயேசு இந்த உலகத்துக்கு குழந்தையாய் வந்தார். குழந்தையிலிருந்து திரும்ப வாலிபத்துக்கு நேரே போனார். வாலிபத்துக்குள்ள போகும்போது ஆதாம் எதெல்லாம் செய்தானோ அதெல்லாம் அவர் செய்யாம பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டார். ராமே, அவர் பாதுகாத்து கொண்டவராய் மட்டுமல்ல, பாதுகாத்து முடிச்சிட்டு அதை உங்களுக்கும் எனக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நீதி உள்ளவர், அதே ஆண்டவர் கடைசியில் ஒன்று முடிக்கிறார். அநியாயம் செய்தவர் அவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட. ஆனா அவர் யாருக்காக வந்தார்? அவரோடு கூட வருகிறதுன்னு சொன்னோம். ஆனா அவர் யாருக்காக வந்தார் தெரியுமா? உங்களுக்காகவும். உங்களுக்கு இப்ப புரியுதா? அந்த மகிமையான தேவன்கிட்ட நம்ம போராடுறோம். என்னன்னு? ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையை கொஞ்சம் எடுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் வானத்திலிருந்து நக்கினியை போட்டு அந்த வானத்துல இருக்கிற கொஞ்சம் தங்கத்தை என் வீட்டு பக்கமா உருக்கி ஊத்துனீங்கன்னா நான் பொழைச்சிப்பான்னு. என்ன சொல்ல தெரியுமா? நான் என்னையே உனக்காக கொடுத்துட்டேன், உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன். நல்ல டச்சபிள் ஒரு காரியத்தை சொல்றேன். காட்சனோட ஒரு 5 நாள் நான் நல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் காட்சன் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வந்தோம். வர வழியில நெஞ்சிலேயே சாஞ்சிருந்தான், கொஞ்சம் கூட நவரல, உட்கார முடியல. அவன் சறுக்கிட்டானா. நான் இப்ப பெரிய வண்டி ஓட்டுறேன், நான் நார்மல் சின்ன வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதை ஓட்டும் போது அவனால ஒழுங்கா உட்கார முடியல. நான் நல்லா பின்னாடி இடம் கொடுத்து அவனை உட்கார வச்சாலும் அப்படியே நெஞ்சில சாஞ்சிக்கிறான். கேட்ட என்ன காசு முடியலையா? ரொம்ப டிராவல், இங்கேயும் அங்கேயும் ரொம்ப அழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களையும் அவன் என்கிட்ட சொன்னா, இப்போ நீங்க கூட இருக்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நிமிஷம் வண்டி ஓடல, கை ஓடல, என் கூட நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏன்பா, ஒரு 2 வருஷம் பிரிந்திருந்து குழந்தைங்களை வந்து பார்க்கும் போதே பிள்ளைகளுக்கு தன் தகப்பன் தேவைப்படுறாங்க. ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாம, ஒரு நிமிஷமும் விலகாம
எல்லா நிமிஷமும் என் கையை பிடிச்சி இதுதான் என் பிள்ளை, இதுதான் என் பிள்ளை, இந்த பிள்ளை எங்க போனாலும் நான் விட மாட்டேன்னு நம்மையே சுத்தி சுத்தி வராதே, அந்த ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காரு. இப்போ உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் மேன்மையா தான் இருக்கிறாரு. நம்ம தான் நிறைய நேரம் மேன்மையை விட்டு இந்த கெட்ட குமாரன் மாதிரி, அவனுக்கு பேரே வச்சாங்க கெட்ட குமாரன். பைபிள் சொல்லல, ஆனா அவனுக்கு பேரு பேர் தான் கெட்ட. ஏன்னா பேர் இல்லாதவனுக்கு கெட்ட குமாரன் பேர். உங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கா? பேர் இருந்துச்சுன்னா நீங்க கெட்ட குமாரன் கிடையாது. பேர் இல்லைன்னா உங்க பேர் என்ன? ஆண்டவர் அவனை பார்த்து அந்த அந்த நல்ல தகப்பன் அவனை ஓடி போய் கட்டி அணைச்சு சொன்னது என்ன தெரியுமா? செத்து போனவன் திரும்ப உயிரோடு கூட வந்துட்டான். இந்த கை வச்சு இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, செத்து போய் நிறைய இடத்துல இருக்கிறோம், எங்களை உயிர்ப்பித்திருங்க ஐசப்பா. செத்து போய் நிறைய இடத்துல வாழ முடியாம வாழ தெரியாம இருக்கிறோம், எங்களை உயிர்ப்பிச்சிருங்க. தகப்பன் இடத்துல தான் பிள்ளை கேட்டா ஏசப்பா செத்துருவான். கேட்பீங்களா? கேட்பீங்களா? ராமே இந்த வருஷம் 2026 போறதுக்கு முன்னாடி 2026 இந்த டிசிஷன் மட்டும் எடுங்க. நல்ல வேலை வேணும், நல்ல குடும்பம் வேணும், சொந்த வீடு வேணும், இதெல்லாம் வேண்டாம். என்னால ஒரு 10 பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால ஒரு 10 பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும். அரை மணி நேரம் உங்ககிட்ட போராடிட்டு இன்னும் செய்திக்குள்ளே போகல பேசுறாங்க. சரி, 2வது விஷயத்துக்கு வருவோம். இது முடிஞ்சிச்சு. இப்ப பரிசுத்தம் புரிஞ்சிச்சிங்களா? அவருடைய இடத்தெல்லாம் விட்டு அவர் நமக்காக வந்ததுனால தான் அவர் பரிசுத்தம். நம்மளும் நம்ம இடத்தெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட போனா நாமளும் யாரு? இதை சொல்றதுக்கு மட்டும் வாய்க்கலாம். நம்ம இடத்த என்ன பண்ணணும்? உன் மனைவியை விடணும், உன் புருஷனை விடணும், உன் பிள்ளைய விடணும். தனியா வந்து கர்த்தரை மட்டும் பார்த்து கொஞ்ச நேரம் இருப்பான். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? உபவாசம் பண்ணும்போது மட்டும் உன் மனைவி விட்டு நீ என்ன பண்ணி இருக்கணும்? பிரிச்சு இருக்கணும். தனியா வந்து ஜெபம் பண்ணணும். அதை கர்த்தர் விரும்புறாங்க. அவரோடு பேசணும். அல்லேலூயா. சந்தோஷுக்கு இப்போ சேவியரு ரொம்ப திக்கு, அப்படி விட்டுட்டு வரணும். அப்பதான் நீ பரிசுத்தவானா மாற முடியும். இவைகளை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயான்னு ஒருத்தர் கேட்டா சொல்லணும், இதெல்லாம் நீங்க கொடுத்த கிருபை. இவைகளை காட்டிலும் உண்மை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. ராமை மட்டும் நல்லா சொல்லியிருக்க பாப்போம். வேகமா 4 விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு நான் உள்ள போயிடலாம். எத்தனை பேர் இந்த நம்ம போன வாரத்து செய்திக்கு வந்தீங்க? போன வாரத்துக்கு முந்தின வாரம் எதை பத்தி பேசணும்னு ஞாபகம் இருக்கா? யோர்தான் பத்தி பேசணும். யோர்தானுடைய முதல் காரியம் வண்டர்ஃபுல், ஆசாரனுடைய கால் பட்டு மாத்ததிலே யோர்தான் பிரிட்டு ஓடிச்சு. 2வது காரியம் நாகமானுடைய குஷ்டரோகம் யோர்தானுக்குள் சுத்தமாக்கப்பட்டுச்சு. 3வது காரியம் எலியா எலிசா சாபங்களை முறித்து இந்த பக்கமா அந்த பக்கமா அடிச்ச போது யோர்தான் அவர்களுக்கு வழிவிட்டது. 4வது காரியம் இயேசு ராஜா. இந்த 4 யோர்தான் பத்தி பேசும்போது இனி மறக்காம இருக்க ஒன்று சொல்லிட்டு நான் செய்திக்கு போறேன். இயேசு எத்தனை காயங்களை பட்டார்? எத்தனையோ பட்டார். ஆனா எவ்வளவு பட்டார் எனக்கு தெரியும். எவ்வளவு பட்டாரு? 5. என்ன சொல்லுங்க? கைகள் 2 ஆணிகள். ஓகே. அப்புறம் காலில் ஆணி. சூப்பர். அப்புறம் தலையில முப்பா, தலையில முக்கிரிடும். அப்புறம் விழா எலும்புல குத்துறாங்க, இடம் வச்சு ஈட்டி வச்சு. வா சூப்பரா வந்துட்டீங்க. 5 அழகா இருந்தா. நீங்க தான் 5 நீங்க, நானும் அதை ஒத்துக்கிட்டேன். 4 சொல்லிட்டீங்க, நீங்க ஒன்று பாக்கி இருக்கு. 2 கையா 2 காலம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை நம்ம என்னமா பைபிள் மாற்றக்கூடாது. 2 கால்களையும் சேர்த்து வைத்து ஒரு ஆணி. காயம் 2, ஆனா ஆணி 1. அப்ப சரி, 2 கைகள், 1 இது, ஒரு காலு, ஒரு இது, இன்னொன்று என்னது? என்ன சரி, 2 3 4 5. சரியாயிடுச்சா? இந்த 5 காயங்கள் பத்தி பேசுறதுக்கு பெரிய சப்ஜெக்ட் பேசணும்.
ஆனா இந்த 5 காரியங்களையும் சேர்த்து ஒரு சுருக்கமான ஒரு சப்ஜெக்ட்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுல இருந்தே சொல்லி கொடுக்க போறேன். எத்தனை பேருக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அப்புறம் 8வது அதிகாரம் வரைக்கும் நல்லா தெரியும்? தெரிஞ்சவங்க கை வைத்துக்கோங்க. தெரிஞ்சவங்க மட்டும் சும்மா என்னையும் பார்க்க கூடாது. அபிஷேகம் வாங்கினவங்க பைபிளை பத்தி கொஞ்சம் மதி தெரிஞ்சிருக்கணும். 6ஆம் அதிகாரம் நோவாவை பத்தி சொல்றது. இப்போ அதிகாரத்தை விட்டுங்க, நோவாவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? பியூட்டிஃபுல். நோவா யாரு? ஆண்டவருடைய பார்வையில கிருபை வாய்ந்தவன். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மட்டும் வாசிங்களேன். வேக வேகமா வாசிங்கன்னா நம்ம நோவாவின் குடும்பத்துக்கும் அல்ல, நோவாவுக்கும். இன்னைக்கு இதுதான் நான் பேச போற டாபிக், சரிங்களா? நோவாவுக்கும். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சந்தோஷம் வளரும் பிளஸ் ஜேவியரும், ஜோசப் பிரியா பிளஸ் பெத்தினாவும் கடந்திருக்கிற அழகான செல்லக்குட்டியும், இவங்க எல்லாருக்கும் கிருபை கிடைக்குமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி. ஆனா அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு கிருபை கிடைச்சா குடும்பத்துக்கே கிடைச்ச மாதிரி. ராமன் சத்தம் சொல்லுங்க பாப்போம். ராமன் சொல்லுங்க பாப்போம். அப்போ கிருபை என்பது என்ன? எல்லாருக்கும் கிடைப்பதல்ல, ஒருவருக்கு கிடைத்தால் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிறைய பேர் வெளியில போயிருப்பீங்க, ஃபேமிலி கூட்டிட்டு வெளியில போயிருப்பீங்க. நீங்க எல்லாரும் வந்து ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்றீங்க. பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்றதுடைய நோக்கம் என்ன? ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு இல்ல, எல்லாரும் சாப்பிட. ஆனா எத்தனை பேர் பே பண்ணிருப்போம் குடும்பத்துல? ஒண்ணே அப்பா பே பண்ணிருப்பாரு, இல்ல அம்மா பே பண்ணிருப்பாங்க, இல்ல ஒருவேளை நல்லா வளர்ந்து வேலையில இருக்க பிள்ளைனா பிள்ளை பே பண்ணிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் பே பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி சாப்பிடுவோம்? கிருபை என்பது என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வாங்கிட்டா போதும், அதை வச்சு மீதி இருக்கிற எல்லாரும் வாழ்ந்துடலாம். ராமன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு கிருபையின் உபதேசம் தப்பு போயிட்டு இருக்கிறதுனால நான் சபைக்கு இதை சொல்லி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டு வந்திருக்கிறேன். நல்லா உங்களுக்கு புரியும். அடுத்த வாரம் நான் கேட்கும் போது நீங்க நல்லா சொல்லுவீங்க, சரிங்களா? உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். அடுத்த வாரமும் இந்த 4 விஷயத்தை, 4 யோர்தானை தயவு செய்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. யாராவது எடுத்து வச்சிருக்கீங்களா? 4 இருக்கா? கிரேஸ் எடுத்து வச்சிருக்கியா? கிரேஸ் நான் முடிக்கும் போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க, முன்னாடி வந்து சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும், ரைட்? இதனால மேன்மை இல்லை, இது நம்முடைய ஹோம்ஒர்க், நாம தான் பண்ணி ஆகணும். கிரேசி பண்ணிட்டு வந்தனால கிரேசிக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாமா? இப்போ கஷ்டப்பட்டு இல்லை, அப்போ ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கா. மீதி இருக்கவங்க எல்லாம் ஹோம்ஒர்க்கை முடிக்கல, பனிஷ்மெண்ட் உங்களுக்கு போகும்போது இருக்கும், ரைட்? பார்ப்போம். அப்போ 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஆதியாகமத்தின் படி நோவாவுக்கோ கர்த்தரின் கண்கள்ல என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சு. இப்போ நோவாவின் மனைவிக்கு என்ன கிடைச்சிருக்கும்? அப்போ ஈஸியா சொல்லுங்க, நோவா கிடைச்சிருப்பா. நோவாவின் பிள்ளைகளுக்கு யார் கிடைச்சிருப்பா? தகப்பன் கிடைச்சிருப்பா. நோவாவுக்கு மருமகர்கள் வந்திருந்தாங்களே, அவங்களுக்கு யார் கிடைச்சிருப்பா? ஒரு நல்ல மாமனார் கிடைச்சிருப்பா. அல்லேலூயா. இங்க உட்கார்ந்திருக்கிற ஆண்களோட இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். இந்த வாரம் அவங்களுக்கு தான் நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். பெண்களுக்கு அடுத்த தடவை கண்டிப்பா வரும்போது கொடுத்தது அவ்வளவுதான், லக்கேஜ்ல பூச்சிச்சு, அதனால அவங்களுக்கு மட்டும் தான் வந்து சேர்ந்துச்சு, ரைட்? இப்ப ஆண்களுக்கு நான் சொல்றேன், ஒரே ஒரு ஆண் ஒரு வீட்டுல ஒழுங்கானவனா இருந்தா, நான் ஒழுங்கானவனான்னு சொல்லும் போது நான் குடிக்கிறது இல்லை, நான் வந்து எந்த தம் அடிக்க மாட்டேன், எனக்கு இந்த கெட்ட காரியங்கள் பார்க்கறதோ கெட்ட ஃப்ரெண்ட்ஸோ அதை பத்தி நான் பேசவே இல்லை. இது பைபிள் ஒதுக்கி வச்சுதான் நம்ம பைபிள் தூக்கி சபைக்கு வந்துட்டோம். பேசுறது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் வீட்டுல இருக்கிறவன் கிருபை ஆண்டவர்கிட்ட வாங்கினா உங்களை வச்சு மொத்த குடும்பமே கிருபையா வாழும். அல்லேலூயா. ஆனா நீங்க கிருபை வாங்கலைன்னா இவங்க எல்லாம் கஷ்டம். நோவாவின் மனைவியை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், உனக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன், நீ என்ன பண்ணும்? சிம்சோனுக்கு அவன் தாயை கொண்டு தான் ஃபர்ஸ்ட் பேசினார். தூதர் வந்து அவன் தாய் கிட்ட பேசினார், அது பிள்ளைய வளர்க்கணும்ன்றதுக்காக. ஆனா கிருபை கிடைக்கணும்னா ஒரு ஆம்பளை ஒரு சபைக்கு உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு நல்ல ஆண் மகன் தேவ சமூகத்துல வந்து கர்த்தாவே கைவிரிச்சு நின்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் கொஞ்சம் அதான்
எப்பவுமே பெண்களுக்கு ஒரு விஷயம் பேசி முடிக்கிறதுக்குள்ள அப்ப எங்க நாங்கெல்லாம் கேட்ட தர மாட்டாரா? நாங்கெல்லாம் அப்ப அப்படியா? எங்க கணவர் எங்களுக்கு இல்லை இப்போ, அப்ப நாங்கெல்லாம் கேட்ட தர மாட்டாரா? இதுக்கு நான் கடைசி ஆன்சர் பண்றேன், கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா வேதத்தின்படி கிருபை வாங்கணும்னா நீங்க தேவ சமூகத்துல வந்து முழங்கால் போடணும். அற்புதராஜையா, உங்க வீட்டுல இனி உங்க பிள்ளைங்க நல்லா வளரணும்னா, உங்க வீட்டுக்கார அம்மா ஆயுசு நாள் கூடி இதே பலனோடு இருக்கணும்னா, அவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நீங்க சபையில் வந்து எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலியாவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இஸ்ரவேலுக்கு ரதமாய் இருந்தவரே, குதிரையாய் இருந்தவரே, வீரமாய் இருந்தவரே. யாரை பார்த்து சொன்னாங்க? எலியாவை பார்த்து. ஒரு ஆண் மகன் தேவ சமூகத்துல வந்து அப்பான்னு முகம் குப்புற விழுந்துட்டானா, கர்த்தர் அந்த குடும்பத்தை தூக்கிட்டாருன்னு அர்த்தம். கை நல்லா வைத்து விடாமன்னு சொல்லலாம், நல்லா கை வைத்து விடாமன்னு சொல்லலாம். இன்னைக்கு குடும்பத்தை பத்தி பேச போற இதை வச்சுதான். அதனால எல்லாருக்கும் குத்தணும், எல்லாருக்கும் குடையணும், ஆனா சந்தோஷமா போகணும். ராமே அல்லேலூயா, அல்லேலூயா. தேன் கூடை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? ஒரு தேன் கூடை எடுக்கணும். தேனை பார்த்துட்டோம், நிறைய தேன் இருக்கு, இப்ப அதை எடுக்கணும். என்னெல்லாம் செய்யணும்? எடுத்தவங்க சொல்லுங்க. நான் நிறைய எடுத்திருக்கிறேன், அதனால எனக்கு தெரியும். நெருப்பு கொளுத்தி அந்த புகையை என்ன பண்ணணும்? நெருப்பெல்லாம் கொளுத்திட்டதுனால எனக்கு தேனீக்கள் கொட்டாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒன்னு ரெண்டு வாங்கினாலும் எனக்கு எதுக்காக நான் வந்தேன்? தேன் எடுக்கணும். அதனால என் நோக்கத்துல நான் கரெக்டா இருக்கிறதுனால கொட்டுறதை விட எடுக்கிறது தான் முக்கியம். சில நேரம் பிசாசு நம்முடைய காரியத்தினாலே நம்மளை கொட்டுன்னு கொட்டுவான். அவன் கொட்டதை வச்சே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா மாத்தி கொடுத்துருவான். கை நல்லா வாழ சொல்லுங்க. பிசாசு என்னை எவ்வளவு தூரத்துக்கு கொட்ட நினைக்கிறானோ அதை எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற விருப்பப்படுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் நின்று சொல்றா, தேசமே பாடா இருக்குது, தேசத்தை அழிச்சிருங்க. பா, ஆண்டவர்கிட்ட போய் அவன் சொன்னது என்னவோ நல்லதுதான், ஆனா நோக்கம் என்ன தெரியுமா? தேசத்தை அழிப்பதல்ல. தேசத்தை அழிக்கும் போது நோவோட குடும்பத்தையும் சேர்த்து என்ன பண்ணிருங்க? நல்லா கவனிக்கணும். சபைக்குள்ள எவ்வளவோ பாவிகள் உட்கார்ந்து இருப்பாங்க, எவ்வளவோ பேர் தப்பு செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, எவ்வளவோ பேர் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு உத்தமன் உட்கார்ந்து இருக்கனால சபையை கர்த்தர் அழிக்க முடியாது. எத்தனை பேரு? ராமன் மட்டும் சொல்லுங்க. இப்ப உங்களை பார்த்து கேளுங்க, அந்த உத்தமன் நான் தானே? கேளுங்க உங்களை பார்த்து, அந்த உத்தமன் நான் தானே? அந்த உத்தமன் நான் தானே? அதனாலதான் சபை இன்னும் நிக்குது. நான் ஜெபம் பண்றதுனால தான் சபை இன்னும் நிக்குது. இதுலதான் பெருமைப்படணும். இன்னும் நான் ஆண்டவரை விடாம பிடிச்சிருக்கிறதுனாலதான் சபையை கத்த நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவங்க இந்த வார சபைக்கு வரல, வந்துட்டாங்களா? வரலையா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பரவாயில்ல, ஞானஸ்நானம் எடுத்த முதல் வாரம் சபையில் இருக்கணும். ஆட்டோ போட்டாவது கூப்பிட்டு வந்து இங்கே போட்டுருந்தீங்கன்னா ஜோரம் போயிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சபை என்பதில் ஆண்டவர் விருப்பப்பட்டது என்ன தெரியுமா? நான் எல்லாத்தையும் இழந்து உங்களுக்காக வந்தது போல யார் இங்க வந்து தற்பெருமை, நான் என்ற அகந்தை, எனக்கு இருக்க மேன்மை இதெல்லாம் விட்டுட்டு இயேசுவே கை விரிச்சு நிக்கிறோமோ அவங்க மேல கர்த்தர் கிருபையை வைக்கிறார். ஆண் மக்கள் மட்டும், ஆம்பளைங்க மட்டும் சொன்னா அது இன்னும் தப்பாயிடும். ஆண் மக்கள் மட்டும் நீங்க ஒரு தடவை கை உயர்த்தி ஒரே வார்த்தை சொல்லுங்க, எங்களால எங்க குடும்பம் வாழ்றதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா நாங்க அதை செய்ய ஆயத்தமா இருக்கோம். அல்லேலூயா. சந்தோஷ் வாழணும்னா இப்படிதான். ஐயா நல்லா கேளுங்க, நீங்க நல்ல வேலை செய்றீங்க, கர்த்தர் அதை அபரிமிதமா ஆசீர்வதிக்கட்டும். ஆனா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க தான் வந்து முழங்கால் போடணும். குட்டி பொண்ணு என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே நான் வந்துட்டேன், நீங்க வந்துருக்கா. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்துருவாங்க. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே
அல்லேலூயா. இப்ப நோவாவுக்கு கிடைச்சதுனால அவன் மனைவிக்கு கிடைச்சிச்சு, மனைவிக்கு கிடைச்சதுனால அவன் 3 பிள்ளைங்களுக்கு கிடைச்சிச்சு, 3 பிள்ளைங்களுக்கு கிடைச்சதுனால வந்த 3 மருமகளுக்கும் என்ன கிடைச்சிச்சு? ஆமென், ஆமென். எங்க குடும்பத்துல இருக்கிற 3 மருமகளும் ஊழியக்கார குடும்பம் வழியா வந்தவங்க இல்ல, ஆனா ஊழியக்காரங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. எதனால தெரியுமா? ஒருத்தர் இருந்தார், அவர் பேரு பாஸ்டர் டேவிட் ஜான். அவங்க வாங்கின கிருபை எங்களை இதுவரை நடத்திக்கிட்டே. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு மனுஷன் தன்னை அர்ப்பணிப்பானா அந்த கிருபை தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் கடந்து போகும். ஆமென். இப்போ பைபிள்ல சொல்லப்படாத ரகசியத்தை பேச போறேன். எப்பவுமே ரகசியம் பேசணும்னா அதுல ஆண்கள் இருக்க மாட்டாங்க, ரகசியம் பேசணும்னாலே பெண்கள் தான். சரியா? இந்த 6ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரத்துக்குள்ள ஆண்டவர் நோவாவை பார்த்து, இவ்வளவு மூலம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரத்துல நீ ஒரு பேழையை கட்டணும்னு சொல்றாரு. பேழையை கட்டுறது என்ன தெரியுமா? M4 பீச்ல கிடையாது. இதுவரைக்கும் அந்த தேசத்துல ஒரு முறை கூட மழை என்பது பெய்ததே இல்லாத ஒரு இடத்துல. இப்ப நம்ம M4 பீச்ல பேழை கட்டணும்னா அங்க நிறைய கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த போட்டெல்லாம் அவங்களுக்கு கரெக்டா கீழே ஒரு அடித்தளம் முடித்து கட்டுவாங்க. ஏன்னா அப்பதான் உருட்டிட்டு எங்க அது உள்ள கொண்டு போய் தண்ணியில என்ன பண்ண முடியும்? போட முடியும். இவர் கட்டி கொண்டிருப்பது வனாந்திரத்துல. வனாந்திரத்துல போட்டு கட்டினா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? என்னெல்லாம் சொல்லலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நோவாவுடைய மனைவி கேட்கிறான். முட்டா பையன், எல்லாம் விளங்குமா? ஊருப்பட்ட வேலையை வச்சிருக்காங்க, வேலையெல்லாம் விட்டு வேற வேலையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பேசிட்டு இருக்கிறான். லூசு லூசு மாதிரி பண்ணு பாரு. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய பட்டம். எனக்கு இல்லைங்க, நோவாவுக்கு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நோவாவுக்கு கிடைச்ச பட்டம் இப்போ அவன் மனைவியின் காதுல கேட்குது. கேட்ட உடனே நல்ல மனைவி என்ன செய்வா? நான் சொல்லிக் கொடுக்கவா? தரிசனத்தை விட்டு கெடுக்கிற மனைவி யாருன்னு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. நேர போவா, முதல் சொல்லுவா, என்னங்க இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கவே கூடாதுங்க, உங்களை போய் இவ்வளவு அசிங் பண்ணிக்க எவ்வளவு நல்லது பண்றீங்க. உடனே நோவாவுக்கு மனசு என்ன ஆயிடும்? ஆனா தரிசனம் உள்ளவனுக்கு மனைவி சொன்னா கூட மனசு இறங்கவே இறங்கும். ஏன்னா அவனுக்குள்ள எது இருக்கு தெரியுமா? கர்த்தரிடத்துல வாங்கின அந்த தரிசனம், அந்த விதை, அது வளர விடணும்னு நமக்கு தெரியும். அப்போ நோவாவோட மனைவியில பைபிள் ஒரு நாள் சொல்ல, அவள் போய் நோவாவின் இடத்துல தன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மையாவோ, நோவாவை குறித்து தாழ்வு மனப்பான்மையாவோ பேசினதே இல்லையா? அப்போ அவன் நல்ல மனைவியா கெட்ட மனைவியா? உனக்கு தெரியுமா? அவன் வாய் திறக்காம இருந்தனாலதான் நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. சில நேரம் ஆண்கள் எடுக்கிற நிறைய டிசிஷனுக்கு பெண்கள் வாய் திறக்காம இருந்தீங்கனாலே நீங்களும் காப்பாற்றப்படலாம். இல்லைன்னா அவமானம், அசிங்கம், கேவலங்கள் இது எல்லாம் கேட்காம விடுதல். நாம செய்யறது நல்லதுதான், நீ புத்திசாலி மாதிரி செய்வ. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வீட்டுக்கு தலை புருஷன், சபைக்கு தலை கிறிஸ்து. ரொம்ப போய் ஓவர் அட்வைஸ் கொடுக்காது, அதுவும் தப்பு. உங்களை கிருபையை விட்டு விலக்கிடும். சில நேரம் ஆண் சொன்ன உடனே கப்சிப்புன்னு ஆயிடும். உலக காரியங்களை பத்தி பேசல, கர்த்தருடைய காரியத்தை பத்தி பேசல. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? பாஸ்டர் நாங்க 50-50 பாஸ்டர், நான் பாதி அவர் பாதி. தப்பே இல்லை சிஸ்டர், தப்பே இல்லை. ஆனா பைபிள் சொல்றதுக்கு அடங்கித்தான் இருக்கணும். அல்லேலூயா. இந்த செய்திக்கு சார்ந்த சில பார்த்தீங்களா? மிஸ் பண்ணிட்டா பிரியங்கா. நான் எவ்வளோ தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த பேழையை கட்டி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தரிசனம் மட்டும்தான் அவன் கண்ணில் இருக்குது. இவன் வந்து ஹெல்ப் பண்றான். நிறைய பேர் திட்டுறாங்க, அவளுக்கு உள்ள குமுறுது. ஐயோ, என் புருஷனை இப்படி சொல்றாங்க, என் புருஷனை அப்படி சொல்றாங்க, அதெல்லாம் குமுறுது. ஆனா பைபிள் சொல்லுது, அவ ஒன்றையுமே தன் புருஷனிடமாய் கொண்டு வரவே இல்லை. நிறைய பிரச்சனை அவளே பேஸ் பண்ணியிருப்பான். நிறைய பேர்கிட்ட அவர் என்ன இஷ்டமோ அதை செய்யட்டும், என் புருஷன் எதை செஞ்சாலும் எங்க நல்லதுக்கு தான் செய்வாங்க. ராமி மட்டும் சொல்லுவீங்க, எங்க வீட்டுக்காரர் கோலங்க, அவர் ஏமாந்துருவாருங்க, அவர் வெற்றி வேட்டுங்க, இப்படி எல்லாம் பேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், அந்த புருஷன் இருக்கிறனால தான் இன்னைக்கு சமுதாயம் உங்களை மதிக்குது. மதிக்கிறதுக்கு காரணம் பைபிள். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க உடனே இல்ல பைபிள் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல புருஷன் தன் குடும்பத்துக்கு யாரா இருக்கிறார். சில நேரம் உங்க ரப்பர் வாயை என்ன பண்ணிடணும், அப்ப நினைச்சுக்காதுங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாத புருஷனா இருந்தா அந்த புருஷன் ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்க வந்து இங்க கிருபையை கேட்டு நிக்கணும். ரட்சிக்கப்பட்ட புருஷனா இருந்தா புருஷன் வந்து சபையில நிக்கணும். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு இது நல்லா புரிஞ்சிச்சு? இது இல்லைன்னா உங்க குடும்பம் தரித்திரத்தை பார்க்கும். உங்க குடும்பம் பைபிள்ல சொல்லியிருக்கிற நிறைய சாபங்களுக்குள்ள போக வேண்டியதாகும். நான் என்ற அகந்த உங்களுக்குள்ள தானா வந்துடும். நான் தான் பெரியவன்னு சொல்லுவீங்க. நிறைய இடத்துல மனைவி குடும்பத்தை ஆளுவீங்க. கர்த்தர் அதை விரும்பவே மாட்டார். ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆகிலோ தரையில விழுந்து போவது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல தூக்கம் வருது பாஸ்டர். வேற என்ன பத்தியில பேசுறீங்க? வரும். இந்த நேரம் யாருக்கும் கொட்டாய் கூட வராது. என்னதான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க எனக்கு தெரியும். அவங்கள தான் டார்கெட் பண்ணி பேசுறேன். சபையில வேற யாரை டார்கெட் பண்ணி பேச முடியும்? இல்ல, என் சேனல் நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும். நீங்க எல்லாம் நிறைய வீடுகள் வாங்குவதனால சபை என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு வீடை வித்து சபை வாங்குங்க பாஸ்டர்னு சொல்ற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எல்லாரும் சபையா சொல்லிடலாமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாம இருக்காதுன்னு சொல்ல, வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சில நேரம் நீங்க உழைக்கணும், நீங்க வேர்வை சிந்தணும், ஆனா கர்த்தருடைய கை இருப்பதனால அந்த அவர் அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்ப மனைவியோட ரோகம் என்னன்னு புரிஞ்சிருச்சா? இனி அடுத்த பிள்ளைகளுக்கு இருக்கு. புருஷன் என்ன பண்ணணும்? சபைக்கு வரணும், கையை விரிச்சு கர்த்தாவே என் குடும்பத்துக்கு கிருபை தாங்கன்னு கேட்கணும். மனைவி என்ன செய்யணும்? இதுல குடும்பத்துக்குள்ள புருஷ மனைவிக்குள்ளே ஈகோ ப்ராப்ளம். என்ன ஈகோ ப்ராப்ளம் தெரியுமா? இவெல்லாம் சொல்லி இது கரெக்ட் ஆயிடுமா? இதுக்கே ஒண்ணும் தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால இதுக்கு ஒன்றும் தெரியாது. ஏங்க நான் உங்களை தப்பா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதுங்க. பைபிள் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய இடங்களில சாராள் எப்போ அட்வைஸ் பண்ணி ஆபிரகாமுக்கு அட்வைஸ் கொடுத்தாலோ, சாராளுடைய அட்வைஸை கேட்ட உடனே கர்த்தர் ஆபிரகாமை பார்க்கறதுக்கு 3 மாசம் வரல. ஏன்? நீ ஆகாரம் எடுத்துக்கோ, ஆகாரத்தை புள்ள பெத்துக்கோ. கேவலமான புத்தி. சில நேரம் பெருமையா சொல்ற மாதிரி போய் நான் புருஷன்கிட்ட, என்னால உனக்கு எந்த நன்மையும் இல்லப்பா, நீ வேணா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கவா உனக்கு செவல்லே வச்சுக்கணும். நீங்க தன் புருஷனை வாங்கிட்டீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் அவங்க கையை பிடிச்சி செய்ய வேண்டிய ஒண்ணு தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய வெகுமதி. சத்தமா ஆமென் சொல்லுங்க. கோவில புருஷன் தான் பரவாயில்ல இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இது எங்க போனாலும் ஏமாந்து வந்துருங்க. உங்க பேச்ச மாத்தி பாருங்க. கர்த்தர் என் புருஷனை ராஜாவா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் என் புருஷனை ஞானவானா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. நாம இது வரைக்கும் இப்படிதான் பேசினதே கிடையாது. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து என் பையன் உன் பையன் அப்படியே அப்பா மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டாலே நம்ம அம்மாவுக்கு மூஞ்சி 4 பக்கமும் திரும்பிடும். இல்லையே, எங்க வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் என்ன மாதிரில இருக்குன்னு சொன்னாங்க.
சேர்ந்த சாயலியாது. அவனை மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் இவனை மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் நான் ஒரே வார்த்தை சொல்றேன், அது கர்த்தர் கொடுத்தது, அது கர்த்தர் மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் மாதிரி இல்லைன்னா குடும்பத்துல 2 பேரும் கர்த்தர் மாதிரி இல்லைன்னு அர்த்தம். உங்க பிள்ளைங்க கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்கன்னா அப்பாவும் அம்மாவும் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ கர்த்தரோட இல்லைன்னு அர்த்தம். உங்களால தான் பிள்ளை அப்படி மாறும். இல்ல பாஸ்டர், பக்கத்து வீட்டுல ரொம்ப நேரம் அனுப்பணுமா, பக்கத்து வீட்டுல அனுப்புனதுனால அவங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க பாஸ்டர், அப்புறம் அனுப்புற இல்லை, எங்களால பார்த்துக்க முடியல பாஸ்டர், 2 பேரும் வேலைக்கு போறோம், பரவாயில்ல, கர்த்தர்கிட்ட விட்டு போகும்போது சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல 2 வருஷம் பிள்ளைகளை புரிந்து இருந்திருக்கோம். நாங்கள் செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? 4 பேர் ஒன்னா ஜெபம். அவங்கவுங்க கிராஸ் போட்டுப்பாங்க, அவங்கவுங்க வீட்டில் தண்ணி தெளிப்பாங்க. இது சின்ன வயசுல நாங்கள் இருக்கும்போது சொல்லி கொடுத்தது, இன்னும் செய்யறாங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சின்னதே விதை போட்டுட்டீங்கன்னா அது வளரும் போது உங்களுக்கு நன்மையான கனியை தர. இல்லைன்னா ஒரு வாலிபத்தை தொடும்போது உங்களை பார்த்தே கை நீட்டி கேட்கும், நீ எல்லாம் ஏன் என்ன பெத்தேன்னு கேட்கும். உங்க கிருபை உங்க வீட்டை விட்டு போயிடும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அந்த வரம் உங்க குடும்பத்தை விட்டு போயிடும். எனக்கு ஐயோ எனக்கு தரல, எனக்கு கொடுக்கல, அதெல்லாம் வேணாங்க. உங்களுக்கு ஒரு எதை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுப்பாரு, மாற்றி கொடுக்கவே மாட்டார். ஐயா, இந்த உலகத்தில் இருக்கவங்க தப்பு செஞ்சிடலாம், ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். அது இந்த உலகம். கர்த்தர் என்ன தெரியுமா? ஒரு தாயின் கருவில எனக்கு இதுக்கு கைத்தட்டு வேணும், கேட்கவும் செய்யணும். நல்ல கைத்தட்டோடு கேளுங்க. கர்த்தர் உங்கள் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னவே உங்களுக்கு வேண்டியதை அவர் எடுத்து வச்சிருக்காரு. அது யாருக்குமே கொடுக்கணும். உட்கார்ந்துருக்கவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எங்க அம்மா பேரை மாத்தி வச்சுட்டேன்னு, எங்க அப்பா பேரை மாத்தி வச்சுட்டேன்னு. இவர்களுக்கு இன்னாருக்கு தான் நீங்க பிறந்தீங்க. ஹல்லேலூயா. எத்தனை கேவலமான காரியத்தை உங்க தகப்பன் தாய் செய்தாலும் இன்னாருக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. உங்களை கர்த்தர் வேறுபடுத்ததுக்காக நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 6:8 என்ன சொல்லுச்சு? யாருமோ ஏங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும். இது ரொம்ப சிம்பிள் வசனம், 2 லைன் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், சபைக்கு வந்தா முதல் ஏதாவது ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். இன்னைக்கு சின்ன வசனம் மனப்பாடம், பரவாயில்ல மனப்பாடம் பண்ணுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், எல்லா ஆண்களும் சொல்லுங்க, அங்க உங்க பேரை போட்டு பென்னிக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. எல்லா ஆண்களும் சொல்லணும், பென்னிக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எதுக்காக? என் மனைவியை பாதுகாக்க, எதுக்காக? என் பிள்ளையை பாதுகாக்க, எதுக்காக? என் குடும்பத்தை பாதுகாக்க. ஹல்லேலூயா. வேகமா வருவோம். லாஸ்டா இந்த 3 பசங்க இருந்தாங்க. சரி, இவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க பெருசா தெரியுமா? அப்பா கட்டை எடுத்துட்டு வர சொல்லதுல இருந்து, கட் பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்பா மெஷர்மெண்ட் தான் கொடுப்பாரு. கட்டின எல்லா பொறுமையாக தெரியுமா? 3 பசங்களோட. இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. வீட்டில் இருக்கிற 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, குடிச்சிக்கிறாங்க, 2 பேரும் இது இல்லை அது, அதெல்லாம் நான் கேட்கல. கர்த்தரோட வேலை வந்துட்டா குடும்பம் ஒன்று சேரும். பக்கத்தில் உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நானே டயர்டாயிடுவேன் போல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோட வேலை வந்துட்டா பேசாத புருஷன் மனைவி கிட்ட பேசணும், பேசாத மனைவி புருஷன் கிட்ட பேசணும், பிள்ளைங்க கிட்டே பேசாம இருக்கிற பெற்றோர் போய் பேசணும். எனக்காக இல்ல, இது கர்த்தருடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியல அவங்க குடும்பத்துல என்ன பெருசா பிரச்சனை நடந்துருச்சுன்னு, ஆனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை சேர்த்துட்டாங்க. திட்டம் யாருது? இன்னொரு சொல்லுங்க, திட்டம் யாருது? ஆனா செயல் யாருது? ஆமென். இப்போ புரியுதா ஆண்டவர் ஏன் இந்த குடும்பத்தை நல்லா நடத்துறாரு? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால மனைவிக்கும் கிடைச்சிச்சு, பிள்ளைகளுக்கும் கிடைச்சிச்சு. இன்னொரு முறை சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் கிடைச்சிச்சு, ஆனா எந்த மனுஷனுக்கும் கிடைக்கல. நீங்களே நானும் பிரசங்கத்துல சொல்லிக்கலாம் வேண்டாம், அவங்க எல்லாம் பாவத்தின் உச்சகட்டத்தில் இருந்தாங்கன்னு. நான் என்ன கேட்கிறேன், நோவாவுக்கு பிடிச்ச ஒரு 2 பேர் இருக்க மாட்டானா?
நோவாவுடைய பசங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு 3 பேர் இருக்க மாட்டாங்களா? நோவாவுடைய மனைவிக்கு பிடிச்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்க மாட்டாங்களா? நம்ம தான் எரேமியால வாசிக்கிறோமே, நீதிமான் வந்து ஒரு தடவை போயிட்டு அவன் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா அவனை நீங்க வந்து கண்டிக்கணுமா? அவன் ஒருவேளை அந்த மீண்டுட்டானா அது திரும்ப அவனுக்கு அந்த திருப்பி கொடுப்பாரா? இப்ப நான் அதை பத்தி பேச வரல. இந்த குடும்பங்கள் எல்லா காரியத்திலையும் சீர்பட்டு வர்றதுக்கு கர்த்தர் எடுத்துக்கிட்ட ஆயுதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம் என்ன தெரியுமா? நீ இத்தனை மாதங்கள் இத்தனை வருஷம் இந்த வேலையை கட்டலாம். புருஷனுக்கு மனைவிக்கும் சொல்றேன், சண்டை போட்டா உடனே மனஸ்தாபத்திலிருந்து வெளில வந்துருங்க. மேக்சிமம் என்னோட நான் இருக்கிறதுனால சொல்றேன், மேக்சிமம் 30 minutes. 30 நிமிஷத்துல காலில் விழுவீங்களோ, கையில விழுவீங்களோ, கட்டி கொடுப்பீங்களோ, முத்தம் கொடுப்பீங்களோ. ஆனா புருஷனோட என்ன ஆயிடணும்? இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லி கொடுக்கவா? உங்க கையில ஒரு திட்டத்தை கொடுத்து இத்தனை வருஷம் நீ வேலையை கட்டணும்னு சொல்லுவாங்க. நீங்க இத்தனை வருஷம் என்ன பண்ணணும்? தூங்காமல் ஜெபிக்கு வரும். எப்ப தெரியுமா இந்த பாட்டு வரும்? தூக்கம் வரலன்னா. தூக்கம் வரவங்க ஒரு நாள் இந்த பாட்டு பாடினதில்லை. யாருக்கு நைட்டு தூக்கம் வரலையோ அவங்க இப்ப பாடுற பாட்டுல என்ன தெரியுமா? தூங்காமல் ஜெபிக்கு வரும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சிக்கோங்க, நான் சொல்றத சொல்லுங்க. நம்ம குடும்பத்தை அசைக்க, நீங்க சொல்றதே அசைற மாதிரி தான் இருக்கு. பில்டிங் அசைற மாதிரி பேசுறோம், குடும்பத்தை பத்தி பேசலாம். நம்ம குடும்பத்தை அசைக்க ஒருத்தர் பிறந்ததும் இல்ல, இனி பிறக்க போறதும் இல்ல. ஏன்னா கர்த்தர் குடும்பத்தின் மேல விருப்பமா இருக்கு. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, குடும்பத்தை சேர்த்தவர் யாரு? குடும்பத்தை பிரிக்கிறது யாரு? ஏன் அப்ப உங்களுக்கே பதில் தெரியுது, நான் தான் சொல்ல முடியல. டயனா மட்டும்தான் வேகமா சொன்ன, நான் தான் இல்ல தெளிவா. டயனா தப்பா சொன்னதுனால எல்லாரும் திரும்ப சொல்லுவோம். குடும்பத்தை சேர்க்கிறது யாரு? குடும்பத்தை பிரிக்கிறது யாரு? அப்போ ஒரு மனுஷன் குடும்பத்தை சேர்க்கிறவனா நடுவுல வந்து நின்னான்னா அது கர்த்தர் அவனை கொண்டு அந்த குடும்பத்துக்கு கொடுத்த கிருபை. நல்ல அதே ஒரு மனுஷன் அதே குடும்பத்துல அந்த குடும்பத்தை பிரிக்க வரானா அந்த குடும்பத்துல இன்னும் பிசாசு விட்டு போகலன்னு அர்த்தம். இப்போ உங்க குடும்பத்தை அங்க வைப்போம். உங்க குடும்பம் எதுல இருக்குது தெரியுமா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்ச உடனே தன் மனைவி நோவா கிட்ட போய் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன செய்யணும்? பிள்ளைங்களா ஓடி வந்துட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன செய்யணும் நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, கர்த்தர் சொல்லுவாரு செய்யணும். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுவாரு. 2026 வருஷம் இப்ப நம்ம 1ஆம் தேதிக்கு இன்னும் ஒரு 3 நாளுக்குள்ள போறோம். இந்த 1ஆம் தேதியில குடும்பமா எல்லாரும் ஒண்ணா உட்காரணும். இப்படி உட்கார கூடாது. ஒண்ணா உட்கார்ந்து நீங்க எல்லாரும் டிசிஷன் எடுக்கணும். என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கை கோர்த்து இயேசுவே வந்துட்டா நம்ம எல்லாம் ஒண்ணா நிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஹalleluya. ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, சொன்னா சிரிப்பீங்க, நல்லா சிரிங்க, ஏன்னா அடுத்து வர்றது ரொம்ப டஃப்பான விஷயம். அதனால சிரிச்சிருங்க. அந்த வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த அவர்கிட்ட கேட்டேன், யார் அவங்க அப்பா கிட்ட. அவர் சொன்னாரு, எனக்கு மனைவிக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வருது பாஸ்டர். என்ன சண்டை? அவருக்கு தலையை பிடிக்குமா? அப்பா அவருக்கு தலை பிடிக்குமா? என்னப்பா எனக்கு அது இன்னும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு தளபதியை பிடிக்குமா? இப்ப புரிஞ்சுச்சா? ஒருத்தருக்கு விஜய் பிடிக்குமா, ஒருத்தருக்கு அஜித் பிடிக்குமா? பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்ப வந்ததுல பாஸ்டர் யாருக்கும் பிடிக்குமா? தலை பிடிக்குமா, தளபதி பிடிக்குமா? 1.5 மணி நேரம் வசனத்தை வச்சு காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இவர்களும் ஒரு நாள் RIP ஆவாங்க. RIPனா என்ன? ரெஸ்ட் இன் பீஸ். இவங்களுக்கு ஒரு நாள் 6 அடி குழி வெட்டுவாங்க. ஆனா ஒரே ஒரு கல்லறை மட்டும் இன்னும் திறந்திருக்கு.
அந்த கல்லறை யாருடையதுன்னு நான் சொல்றதை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய பேர் என்ன தெரியுமா? நமக்காக பூமிக்கு வந்த இயேசு, நமக்காக சிலுவைக்கு போன இயேசு, நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு, நமக்காக பாடுகள் அனுபவித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நமக்காக அந்த ஒரு 6 அடிக்கு போனாரு. ஆனா அந்த கல்லறை சொல்லிச்சு, இவரை என்னால் அடக்கி வைக்க. உங்க கல்லறை சொல்லணும், இவங்களை என்னால் அடக்கி வைக்க முடியும். ராமன் சொல்லுவீங்க, ராமன் சொல்லுவீங்க. அல்லேலூயா. செத்த அந்த நாள் கூட போய் பாதாளம் வரைக்கும் இருந்த நோவாவின் இந்த காலத்துல யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களுக்காக போய் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க. இதைதான் நான் சொல்லி முடிக்க போறேன். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? எதெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் திரும்ப கொடுக்கிறவர். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, இவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, இவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சர்ச்சில் விட்டுட்டு போயிருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் கிட்ட என்ன வந்துச்சு, வசனம் படிச்சனே என்ன பேசினாரு, திருந்திட்டேனா, என் உள்ளத்துல பேசினாரா, இவைகள் தான் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. சேம் யாபேத் போய் அந்த பேடையை கட்டுவதற்காக முழுசா நோவோடு நின்று முழுமையா உழைச்சாங்க. இப்போ நோவா பைத்தியக்காரன், நோவாவுடைய மனைவி பைத்தியக்காரி, நோவாவுடைய 3 பிள்ளைகளும். ஆனா பேசுறவங்க எல்லாம் யார் தெரியுமா? புத்திசாலி. எது வரைக்கும்? பேரை கட்டி முடிகிற வரைக்கும். அன்பான மக்களே, நீங்க வந்து முழங்கால் போட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல இது வரைக்கும் கிடைக்காதவைகளை கர்த்தர் கிடைக்க செய்வோம். ஐயா, நீங்க இப்ப பக்கத்துல ஒண்ணும் இல்ல சுந்தரையா, ஐயா உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை இல்ல, முழங்கால் போட்டு உங்க குடும்பத்துக்காக ஒரே ஒரு நாள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நிமிஷமே உங்க அதாவது உங்க குடும்பத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்க அப்பாவால நாங்களும் எங்க அம்மாவும், எனக்கு இதை படிக்கும் போதுல ஒரு திமிர் இருக்கும். சாதா திமிர்ல, அது ஒரு அம்மாறு திமிரு. உங்களையே கர்த்தர் அவர் கிருபையை கொடுத்து வீட்டிருக்கிறாரே, ஊழியத்தை கையில கொடுத்துருக்கிறாரே. எங்க தப்பா நினைச்சுக்காருங்க, நான் யூகேல போய் ஒவ்வொரு இடத்துலயும் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய முஸ்லிம்ஸ் மத்தியில ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லி 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 அதுல நம்ம பெருமைப்பட்டுக்க ஒண்ணும் இல்லை, அவர் கொடுத்த கிருபை. நிறைய இந்து மக்கள் மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய கிறிஸ்துவ மக்கள் மத்தியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவமே வேணாம்னு சொல்லிட்டு போற கூட்டம் இப்ப நிறைய ஆயிடுச்சு. நம்மளவா அப்படி ஏதாவது இருக்கா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் சொன்னா நீங்க முடிக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எல்லாம் மரணம் வந்த உடனே 2 காலையும் பிரிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கும் போது தான் நமக்கு எல்லாம் புத்தி வருது. ஆண்டவரே ஒரு விஷயமா நான் என்ன சொல்றேன், இப்பவே மனம் திரும்பிடுவோம், இப்பவே மனம் திரும்பிடுவோம். ஆசிரமா சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஆமதிக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன். என்ன தெரியுமா? சபையில என்னைக்கு வந்து முழங்கால் போட்டு தனி ஜெபம், கூட்டு ஜெபம், சபையோட ஜெபம், சபை மக்களோட ஜெபம் அப்படி காரியத்தை வைக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்றேன், உங்களை அசைக்க ஒரு உலகமே நின்னாலும் அந்த உலகமே வேணாம், உன்னை மட்டும் காப்பாத்தி கத்த கூட்டிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. ஆமென். சரியில்லை இருக்கு. அப்பனா நீங்க எல்லாம் 2வது வருகையில வரப்போறது இல்லைன்னு அர்த்தம். வரதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? அப்பனா நீங்க எல்லாம் தைரியமா அப்பா வாரும் நாம போவோம். சொல்லுங்க, அப்பா வாரும் நாம போவோம். அல்லேலூயா. நேசு வர போகிறா, நேசு வர போகிறா. அன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கும் போது முதல் காரியம், ஆண்களே அவன் குடும்பத்துக்கு கிருபை தந்தேனா? அப்ப நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எப்படி கிடைச்சிச்சு? இல்ல அன்னைக்கு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, உனக்கு சபையில வந்து முழங்கால் போட்டா எது கிடைக்கும்? பெண்களை பார்த்து கேட்பாரு, புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சியா? ஐயா ஆண்டவரே, நீ கொடுத்த புருஷனுக்கு என்ன இல்ல, புத்தியே இல்ல, யார்கிட்டயும் போய் ஏமாந்து வந்துடாது அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்லுவாரு, புருஷனை ஒரு நாளும்
தரைக்குறைவா பேசினா நீ என்ன பேசுற மாதிரி. ஏன்னா சபைக்கு நான் தான் யாரு? சபையிலிருந்து நான் சொன்னேன், உன் புருஷன் தான் உன் வீட்டுக்கு தலை. என்னைக்காவது புருஷனை அசிங்கமாவோ அவமானமாவோ கேவலமாவோ கெட்ட வார்த்தை போட்டோ இல்ல அவனை இவனை இங்க வாடா அங்க வாடா ஏதாவது பேசியிருந்தா இன்னைக்கு சபை முடியும் போது உங்களுக்கு 5 நிமிஷம் இப்போ ஒரு பாட்டு பாட போறேன், திருந்திருங்க. இல்ல அப்படிதான் போவேன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்ககிட்ட வந்து இதை பத்தி கேள்வி. வசனத்தை புரிஞ்ச மாதிரி வசனத்துல நடந்து கொள்ளவும் தெரியல. ராமே போட்டு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க லாஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறது ஜோஸ் உட்கார்ந்து இருக்கிறானா, பிரவீன் உட்கார்ந்து இருக்கிறான். ரைட் பிரவீன், மனைவியோட என்ன செய்யலாம், பிள்ளையோட என்ன செய்யலாம்? உன்னை நம்பிதான் கர்த்தர் கிருபையை கொடுத்துருக்கிறார். வேலையை கொடுக்கல, கிருபையை கொடுத்தாரு. பிரதீப், உன்னை நம்பிதான் கர்த்தர் கிருபையை கொடுத்துருக்கிறார். ரேசியும் 2 பிள்ளைகளையும் நீ தான் காப்பாற்றணும். சாப்பாடு போட்டு இல்லை, சாப்பாடு போட்டு இல்லை, முழங்கால் போட்டு. தேவத்துல மட்டும் கை வைத்துங்க. கடைசி ஒரு சொல்ல திரும்ப சொல்லுங்க. நோவாவுக்கு கிடைத்த அந்த திரும்ப எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்கள் மட்டும் என் கூட சேர்ந்து நான் குட்டி போட போறேன், நீங்களும் முழங்கால் போடுவீங்களா? பெண்கள் இல்லை, ஆண்கள் மட்டும், ஆண்கள் மட்டும். ஐயா பிரவீன் அப்பா நீ ஐயா, நான் அதை தான் எதிர்பார்த்தேன், அதை தான் எதிர்பார்த்தேன். இந்த மனுஷன் உடனே போட்டா பாருங்க. எல்லாரும் ஆண்கள் மட்டும் நானும் முழங்கால் போட போறேன், நானும் முழங்கால் போட போறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். முட்டி போடுங்க, முட்டி போடுங்க, முட்டி போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். யாரை சேவிப்பார் என்பதை இன்றே
நோவா கர்த்தர் கொடுத்த திட்டத்துல நிறைய ஆண்டுகளா இருந்தான். எத்தனை ஆண்டு இருந்தானோ அவன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினான். ஆண்களே, பெண்களே, பிள்ளைகளே, தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் உட்கார்றீங்களோ அவ்வளவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமே. அழிவு வந்தாலும் அது என்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் என் கூட இருக்கிறீங்க. வல்ல செயல்கள் நீனைக்கு உள்ளமே சபை பாருங்க. வல்ல செயல்கள் என் குடும்பத்துல உள்ளமே ஆயுசு
ஆண்டவரே இவங்களுடைய ஆயுசு காலம் உங்க வருகை தாமதிச்சா இவங்க ஆயுசு காலம் வரைக்கும் இவங்க கால்கள் இவங்களுடைய பலன் குஞ்சி போகவே கூடாது. கால்களோட பலத்தை தான் அப்படியே ஒருத்தர் பேர் சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, உங்களுடைய சிஸ்டருக்காக ஜோம் பண்றோம்ப்பா, அவங்களை பலப்படுத்தினா ஆண்டவரே. மங்கள சிஸ்டருக்காக ஜோம் பண்றோம், பலப்படுத்துங்க. சூசனம்மாக்காக ஜோம் பண்றோம், அவங்களை பலப்படுத்துங்க. ரவினம்மாக்காக ஜோம் பண்றோம், அவங்களை பலப்படுத்துங்க. சாந்தாம்மாக்காக ஜோம் பண்றோம், பலப்படுத்துங்க. ஆசம்மாக்காக ஜோம் பண்றோம், பலப்படுத்துங்க. சார்லஸ் அம்மாக்காக ஜோம் பண்றோம், பலப்படுத்துங்க. பிரியங்காவுடைய அம்மாக்காக ஜோம் பண்றோம், பலப்படுத்துங்க. டைனா அம்மாக்காக ஜோம் பண்றோம், பலப்படுத்துங்க. ரெபேக்கா சிஸ்டருக்காக ஜோம் பண்றோம், இயேசுவே பலப்படுத்துங்க. இவங்க நின்னாங்கன்னா சபை நிற்கும். இவங்க மிஸ்பால நின்னா சபை நிற்கும். சபையை உடைக்க யாராலும் முடியாது. கர்த்தரே கூட இருப்பார். நீங்களே ஒரு வரியை பாடுங்க பாப்போம். உன் வசனம் தியானிக்கையில் இவங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்கும். இதயம் அதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும். என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. இங்க இருக்கிற தாய்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை, எங்களுக்கு உடம்புல பலனே இல்லை, எங்களால ஒன்றும் செய்யவே முடியல, எங்க பிள்ளைங்க எங்களை ரொம்ப மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இந்த தாய்மார்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தாய்மாருடைய இருதயங்கள்லாம் குளிரட்டும்பா. ஆண்டவரே இந்த தாய்மாருடைய இருதயங்கள்லாம் சந்தோஷப்படட்டும்பா. எவ்வளோ வேதனையில பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ வேதனையில இந்த மிஸ்பாவை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க வேதனைப்படக்கூடாது, அவங்க வேதனைப்படக்கூடாது, அவங்க வேதனைப்படக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் மங்களம்மா கிட்ட மைக்கு கொடுக்க போறேன். அவங்க இங்க இருக்கிற நம்ம சிறுவர்களுக்காக வாலிபர்களுக்காக ஜெபிக்க போறாங்க. நம்ம சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ண தெரியுமா, இவங்களை ஆசீர்வதிங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, நான் யூகேல போய் கத்துக்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தெரியுமா, பெரியவங்க ஆசீர்வதிச்சாங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்கள மாத்தவே முடியாது, அவங்க அவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்க ஒரே ஒரு சுருக்கமான ஜெபம் பண்ணுங்க. சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உதவி செய்து இருக்கிறீங்க, இனிய செய்ய போறீங்க. முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம், இரண்டாவது தாய் தந்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுவாப்பா. நடக்கின்ற இந்த எல்லா தலைக்கு மீறி ஏறாதபடிக்கு தாய் என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அப்பா முதலாவது தகப்பன் என்ன சொல்றா, தாய் என்ன சொல்றா அதுக்கு கீழ்ப்படுகிற எதிர்த்து பேசுற அப்படிப்பட்ட ஆவி, அது ஆவி பிசாசுக்குரியதப்பா. அப்பா எதிர்த்து பேசாதபடிக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. தாய் தகப்பன் பிள்ளைகள் மத்தியில் என்ன பேசுறாங்க அந்த பிள்ளைகள் மனசுல தங்காதபடிக்கு எசப்பா பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயம் முதலாவது தாய் தகப்பன் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென் ஆண்டவரே. பெற்றோருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளாய் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அப்பா அந்த பிள்ளை என்னென்ன தேவையில முதலாவது கர்த்தருக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை, கர்த்தருக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா பிள்ளைங்க ராஜா அப்பா மனுஷனுடைய கேட்கறதோட விருதாப்பா எசப்பா உங்ககிட்ட கேட்கும் போது அதுக்கு பலன் இருக்குப்பா. எங்களோட பிள்ளைகள்லாம் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி நன்றி. பிள்ளைகள் வளரும் போது உங்கள் கிருபை வளரட்டும். வேதத்திலே ஜெபத்திலே அப்பா அதிகமாய் துதிக்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் வளரட்டும். அப்பா அந்த தாய் தகவல் பார்க்கட்டும், அந்த அன்பை ருசிக்கட்டும். தேவ செய்ய போற கிருபைக்காக நன்றி 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 செலுத்துகிற இம்மட்டமாய் நடத்துகிற தேவன் இனியே இந்த பிள்ளைகளை நடத்த போற கிருபைக்காக நன்றி. அப்பா நன்றி உள்ளத்தோடு துதிக்கிற துதிகளை கிறிஸ்திய சபைக்கு நல்ல பிதாவே.
நன்றி அம்மா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். தேங்க்யூ ஸோ மச்மா. நன்றி பாதிகள் செலுத்திய நாங்கள்